அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாளுடைய மந்திரம். ஏன் நம்ம சிறப்பான தினங்களில் ஒரு விசேஷமான நாட்களில் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை உச்சரிக்க சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. நாளைய தினம் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்க வாசல் அல்லது பரமபத வாசல் அப்படிங்கிறது நாளை அதிகாலை 4 மணிக்கு திறந்துடும். அந்த சொர்க்கவாசல் வழியாக சென்று யார் ஒருத்தவங்க பெருமாளை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சுது? ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெண், திருமாலின் உடலிலிருந்து தோன்றிய அந்த பெண் முரண் என்ற அசுரனை அழித்தாள், முழுவதுமாக அழித்தாள். அந்த பெண்ணுக்கு திருமால் ஒரு வரம் கொடுத்தார். உன்னுடைய பெயரில் ஒரு திதி இருக்கும், அந்த திதியில் யார் என்னை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டுவது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. ஒரு சின்ன மந்திரமாவது நம்ம நாளைக்கு காலையில் சொல்லணும். நிறைய பேர் வருஷம் முழுக்க வரக்கூடிய ஏகாதசி 24 25 ஏகாதசிகள் வருது ஒரு வருடத்தில். அது அத்தனைக்கும் விரதம் இருப்பார்கள். அப்படி நம்ம விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. உடல் சுத்தமானால் மனம் சுத்தமாகும், மனம் சுத்தமானால் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகும், எண்ணங்கள் சுத்தமானால் நம்முடைய வாழ்க்கையும் சுத்தமாகும். நீங்கள் நினைத்தது உங்களிடம் நிச்சயமாக சேரும், உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். சரி, அத்தனை ஏகாதசி விரதம் இருக்க முடியல, விட்டுடுங்க. நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது இன்றிலிருந்தே அந்த விரத முறைகள் ஆரம்பிக்கணும். 3 நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஏகாதசி விரதம் முழுமையாக இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ அது சில பேரால் இருக்க முடியும், சில பேரால் சூழ்நிலை காரணமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நன்றாக மலர்கள் துளசிகளால் அலங்காரம் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து ஏதாவது நெய்வேதியத்துக்கு பழமோ பாலோ ஏதாவது வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. ஏன்னா இறை வழிபாட்டை விட அந்த மந்திரங்கள் உச்சரிப்பது, இறைவனுடைய நாமத்தை நாம் உச்சரிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை தரும். நம்ம வரலாறை எடுத்து பார்த்தோம்னா மகாபாரதத்தில் திரௌபதி துயில் உரியும் பொழுது என்னென்னவோ வேண்டனா, யாரெல்லாமோ கெஞ்சனா என்னை காப்பாத்துங்கன்னு, யாருமே அதற்கு செவி கொடுக்கல. ஆனால் கடைசியில் கண்ணா கோவிந்தா அப்படின்னு அவருடைய நாமத்தை அழைத்ததும் அடுத்த நொடி அவங்களுடைய ஆடை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பித்தது. ஒரு புடவை எவ்வளவு நீளம் இருக்கும், ஆனால் அவங்க கண்ணா என்னை காப்பாற்று, என் மானத்தை காப்பாற்று அப்படின்னு அழைத்ததுமே, அதனால் பெருமாள் தன்னுடைய உண்மையான பக்தர்கள் ஒரு கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறாங்க, அவருடைய நாமங்கள் 100 கணக்கில் இருக்குது, அதில் ஒரு நாமத்தை நம்ம சொல்லி அவரை அழைத்தாலே நமக்கு அவர் எந்த வகையிலாவது உதவி செய்வார். அதனால் நாளைக்கு காலையில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறப்பான நாட்களில் சில மந்திரங்களை நாம் வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் சுத்தபத்தமாக இருந்து அவற்றை நாம் உச்சரிக்கும் பொழுது பெருமாளுக்காக நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம விரதம்லாம் இருக்காட்டினா கூட நாளை காலை இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும், ஆரோக்கியம் மேம்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், உறவுகளுக்குள்ள இருந்த சிக்கல்கள் தீரும், தொழில் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம், போட்டி பொறாமைகள் அகலும், நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலம் அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ அதனால தான் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலும் இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றில் உச்சரிங்க. அப்படி நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரமானதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மந்திரத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட உச்சரிக்க போகிறேன். இந்த ஒரு மந்திரத்தை 11 முறை நாளை காலை நீங்கள்
உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு நீங்கள் உச்சரிக்கலாம். அல்லது நீங்கள் முகம் சுத்தமாக தான் இருக்கிறேன், நான் எந்த தீட்டும் இல்லை அப்படின்னா முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காலையில் ஆகாரம் சாப்பிடுவீங்களோ அல்லது குடிப்பீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். 11 முறை. ஏன்? நாளைய தினம் 11வது திதி. ஏகாதசி அப்படிங்கிறது 11வது திதி. அமாவாசை பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது நாள் தான் நம்ம ஏகம் ப்ளஸ் தசமி, ஏகாதசி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதனால் 11 முறை இதை நீங்கள் உச்சரிங்க. இப்போ நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு காயத்ரி மந்திரம். மிக சக்தி வாய்ந்த மந்திரம். பெருமாளுடைய 3 மந்திரங்களை ஒன்று சேர்த்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலே நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த 3 மந்திரங்களை உள்ளடக்கியது இந்த ஒரு மந்திரம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை பயபக்தியோடு நீங்கள் கையில் துளசி கூட வச்சுக்கிட்டு இதை உச்சரிக்கலாம். உச்சரிச்சுட்டு அந்த துளசியை உங்கள் பீரோவில் வைக்கலாம். அல்லது நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை நீங்கள் சாப்பிடவும் தரலாம், அந்த துளசி இலைகளை. நாம் அனைவரும் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த 3 எளிமையான வரிகள் தாங்க. இது விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரத்தில் 3 மந்திரங்கள் ஒளிந்திருக்கிறது. நாராயணர் மந்திரம், வாசுதேவ மந்திரம், விஷ்ணு மந்திரம். ஓம் நாராயணாய நமக அப்படிங்கிறது நாராயணர் மந்திரம். ஓம் வாசுதேவாய வித்மஹே அப்படிங்கிறது வாசுதேவர் மந்திரம். பிறகு ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிறது விஷ்ணு மந்திரம். ஸோ 3 மந்திரங்களோட பலன்களும் ஒன்று சேர நமக்கு இந்த 3 வரிகளை உச்சரித்தால் கிடைக்கும். இந்த 3 வரிகளை நீங்கள் 11 முறை நாளை உச்சரிங்க. பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டும் உச்சரிக்கலாம், அல்லது வெளியிலிருந்தும் உச்சரிக்கலாம். ஆனால் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது நல்ல பலன்களை தரும். அவ்வளவு தன ஆகர்ஷண சக்தியை உடையது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்துக்கு நிகரான ஒரு பொருள், பெருமாளுக்கு பிடித்த ஒரு பொருள் வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் திருப்பதிக்கு போனாலே அந்த திரும்பிய பக்கமெல்லாம் காற்றோடு அந்த பச்சை கற்பூரத்தோட நறுமணமும் கலந்திருக்கும். அந்த லட்டை எடுத்து சாப்பிட்டாலும் சரி, அந்த திருப்பதி தேவஸ்தானம் மூலவர் சந்நிதிக்கு போகும்போதும் சரி, ஏலக்காய், பச்சை கற்பூர வாசனை இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. நாம் குடிக்கக்கூடிய தீர்த்தத்திலும் அது இருக்கும். ஸோ பச்சை கற்பூரத்தை ஒரு சிட்டிகை குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிங்க. இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.